ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இட்ஸ் மண்டே மார்னிங்கோட vlog தான் இது. என்னைக்குமே மண்டேன்னு சொல்லும்போது நான் பூஜா ரூமுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். பூஜா ரூம் தான் டீப் கிளீன் பண்ணிப்பேன். பழைய வீட்டில் இருந்தபோது எனக்கு பூஜா ரூம் எல்லாம் கிடையாது. ஆனால் புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பூஜா ரூம் இருக்கு. ஸோ பூஜா ரூம் ஓப்பன் டூர் இன்னுமே போட்டது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் இல்லாமல் இதுக்கு நிறைய மேக் ஓவர் பண்ணணுன்ற ஐடியாஸ் எல்லாம் இருக்கு. ஸோ எப்படி இந்த ஐடியாஸ் எல்லாம் நான் எங்கேருந்து எடுத்துக்கிட்டேன், யார் எனக்கு இந்த ஐடியாஸ் எல்லாம் கொடுத்தான்னு சொல்லி நான் எண்டிங் வரைக்கும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. எனக்கு யார் ஐடியா கொடுத்தான்னு சொல்லி நான் சொல்றேன். நீங்களும் அதை யூஸ் பண்ணி மேக் ஓவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது என்னோட பூஜா ரூம். பாருங்க, இப்படிதான் இருக்கும். ஸ்லாப் கொஞ்சம் குட்டி உண்டு தான் இருக்கு. வாடகை வீடுன்னா அப்படிதான் இருக்கும். நமக்கு ஏற்ற மாதிரி இருக்காது இல்லையா? ஸோ அதெல்லாம் கிளீன் பண்ணி தொடச்சிட்டு கொஞ்சோண்டு நறுமண பொருள் ஏதாவது இருந்தா அதை தொடச்சிக்கணும். அப்பதான் லக்ஷ்மி அங்க குடியிருப்பாங்க. துடைக்கும் போதே தண்ணியில கலந்து தொடச்சிக்கோங்க. அப்புறம் போட்டோஸ் எல்லாம் எப்படின்னா 2 மாசத்துக்கு ஒரு தடவை நான் தொடச்சு போட்டெல்லாம் வச்சுப்பேன். குட்டி குட்டி சிலை தான் இருக்கு. என்கிட்ட பெரிய சிலைலாம் கிடையாது. ஏன்னா குட்டி குட்டி சிலை தான் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பெரிய சிலை வச்சா கோயிலில் எப்படி அங்கே பூஜை எல்லாம் செய்யறாங்களோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்மளால கஷ்டம் இல்லையா? ஸோ அதனால நான் குட்டி சிலை தான் வச்சிருக்கேன். அந்த குட்டி குட்டி சிலையும் என்ன பண்ணுவேன்னா வீக்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணிப்பேன். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க கூடாது. அழுத்தம் கொடுத்து தேய்க்கும் போது கண்ணு மூக்கெல்லாம் கொஞ்சம் தேஞ்சு போன மாதிரி ஆயிடும் இல்லையா? ஸோ அது ஹேண்டில் பண்ணும்போது ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். இது காமாட்சி அம்மன் போட்டோ தான். காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகும்போது அந்த போட்டோவை நாங்கள் வாங்கி வச்சிருந்தோம். ஸோ இன்னைக்கு பூஜை செய்யும்போது அவங்களையும் வச்சு நான் பூஜை செய்யலான்னு முடிவெடுத்துக்கிட்டேன். எங்கள் வீட்டில் பார்க்கும்போது என்னென்ன ஃபோட்டோஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? முருகர் ஃபோட்டோ இருக்கு, வாராகி அம்மன் ஃபோட்டோ, அப்புறம் லக்ஷ்மி சரஸ்வதி விநாயகர் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அன்னபூர்ணி அம்மன் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் லக்ஷ்மி ஃபோட்டோ தனியாக இருக்கு. அதுக்கப்புறமா வனபத்ரகாளி அம்மன் காளியம்மா இருக்காங்களே அவங்க ஃபோட்டோ இருக்கு. இப்போ புதுவரவு வந்திருக்க காமாட்சி அம்மன் ஃபோட்டோ இருக்கு. ஸோ நான் பூஜை ரூம் டீப் கிளீனிங் பண்ணிவிட்டு அப்படி பார்க்கும்போது ஏதோ பிளாங்காக இருந்த மாதிரியே இருந்துச்சு. ஃபோட்டோஸ் மட்டும் போட்டெல்லாம் போட்டு அழகாக ஃபோட்டோ அப்புறம் சிலைக்கெல்லாம் போட்டெல்லாம் போட்டு பார்த்தாச்சு. ஆனால் மேலே வாலில் ஒன்றுமே கிடையாது இல்லையா? ஸோ போத்து சைட்லேயும் ஸ்லாப் மாதிரி அங்கேயும் கொடுத்துருக்காங்க. மேலே வெறுமனே இருக்குது. ஸோ இதுக்கு இன்னும் மேக் ஓவர் பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். வேலையும் போயிட்டு இருந்து ஒரு யோசனை அந்த பக்கம் போயிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக திங்க் பண்ணி பார்த்தா எனக்கு கொஞ்சம் தான் வந்துச்சு, நிறைய வரலன்னு வச்சுக்கலாமே. ஸோ அப்புறம் என்ன ஐடியா கிடைச்சுன்னா ChatGPTயில் போட்டால், எனக்கு டாக்டர் சொல்லியிருந்தாங்க ChatGPTயில் போட்டால் ஈஸியாக வருமா அப்படின்னு சொல்லி. ஸோ ChatGPTயில் என்னென்னு போட்டோன்னா நம்ம ரூம் அப்படியே இப்போ பூஜா ரூம் இருக்கு இல்லையா? பூஜா ரூம் என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து ChatGPT கொடுத்துட்டு ஒரு ஈஸியான பொருளை வச்சு எனக்கு மேக் ஓவர் பண்ணணும்னு சொல்லி பிக்சரை கொடுத்தா அங்கே அழகாக நமக்கு மேக் ஓவர் பண்ணி தருவாங்க. ஒரு 5 மினிட்ஸில் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எப்படி பண்ணலாம் ஐடியா தான் அவங்க கிட்ட கேட்டேன். ஸோ அதாவது கொஞ்சம் விலை குறைவான பொருட்களை வச்சு எப்படி நம்ம பூஜா ரூமா மேக் ஓவர் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க விலை குறைவான பொருட்கள் என்னென்னவோ அதை கொடுத்து அழகாக இதை டெக்கரேட்டே பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த பிக்சரை இந்த வீடியோவோட எண்டிங்கில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை மறக்காமல் பாருங்க. அதே மாதிரி நான் பூஜா ரூமை மேக் ஓவர் பண்ண போகிறேன். அப்புறமா வெளியே கோலம் போடுறதுக்கு நமக்கு இடம் இல்லை. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இருக்குது, ஆனால் கொஞ்சோண்டு இடம் தான். ஸோ இங்கே கோலம் போட்டுக்கலான்னு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது ஒயிட் மார்பிள்ஸ் ஆனதுனால தெரியாது இல்லையா? ஸோ அதனால மஞ்சள் போட்டு மஞ்சளுக்கு மேலே அழகாக கோலம் போட்டுக்கிட்டேன். அதுவும் மன நிறைவாக இருந்துச்சு. மஞ்சள் என்றைக்குமே லக்ஷ்மிக்கு இப்போ உகுந்தது. லக்ஷ்மிக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒன்று தானே. ஸோ கோலமும் போட்டுக்கிட்டேன். கோலம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மனசார நான் வேண்டிக்கிட்டு என்னோட பூஜையும் முடிச்சுட்டேன். என்னோட டே இன்னைக்கு இப்படி தான் போச்சு. உங்கள் டே எப்படி போச்சுன்னு என்கிட்ட மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் கிச்சன் மேக் ஓவர் பண்ண போகிறேன். கிச்சனுக்குமே நான் அந்த மாதிரி பிக்சர் கொடுத்துருந்தேன். ஓப்பன் ஃபோட்டோ எடுத்து ChatGPTயில் கொடுத்துட்டு இதை கொஞ்சம் மேக் ஓவர் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் அழகாக ஈஸியான பொருட்கள் வச்சு மேக் ஓவர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பூஜை ரூமையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா அவங்க அதுக்குமே அழகாக எனக்கு ஐடியாஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ இப்போல்லாம் எப்படி நம்மளால யோசிக்க முடியலன்னா ChatGPTலேயே எல்லாத்தையும் ஈஸியாக கற்றுக்க வேண்டியது இல்லையா? நம்மளால ரொம்பவே டீப்பாக யோசனை பண்ண முடியலன்னா ஹெல்ப் ChatGPT மூலமாகவே எல்லாம் செஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு குட்டி குட்டி டிப்ஸ் தான். தெரியாதவங்க இதை பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாது இல்லையா? என்றைக்குமே மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி டம்ளர்லேயோ இல்லை பீங்கான் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நிறைய காயின்ஸ் இருக்கு இல்லையா? காயின்ஸை போட்டு வச்சுட்டு அதை சும்மா வைக்கக்கூடாது. ஃப்ரைடே ஆனால் அந்த காயின்ஸ் எல்லாம் எடுத்து அந்த கிண்ணத்தில் போடணும். அந்த பீங்கானில் வச்சுருப்பீங்க இல்லையா? அப்போ அந்த காயின்ஸ் எடுத்து பீங்கானில் போடும்போது அங்கே ஒரு சவுண்டு வரும் இல்லையா? அந்த சவுண்டு மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும், ஈர்க்குமாமா மகாலட்சுமி.
லக்ஷ்மியை. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க நம்ம வீட்டிலேயே தங்குவாங்கன்றது ஐதீகம். அதுவும் இல்லாமல் லக்ஷ்மிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டும் இருக்குது. நான் ஒரு ஷார்ட்ஸில் கொடுத்துருப்பேன், நீங்கள் அங்கே போய் பாருங்கள். வேணும்னா இன்னொரு டைம் கொடுக்குறேன். ஃப்ரைடே வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு அந்த பாட்டை போட்டு விட்டுருங்க. நமக்கு பண வரவு அதிகரிக்கும். பணம் எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கஷ்டத்தில் இருப்போம், நமக்கு யாராவது கடன் கொடுக்கணும்னு சொன்னால் கூட நமக்கு அது நடக்கணும் இல்லையா? ஸோ அது நடக்கணும்னாலுமே இந்த மாதிரி அந்த பாட்டை வச்சுக்கோங்க. அந்த பாட்டை வச்சுட்டு இந்த காயின்ஸை எடுத்து அந்த கண்ணாடி பவுல்லையோ இல்லை பீங்கான் பவுல்லையோ போடுங்க. லக்ஷ்மி முன்னாடி வச்சு போடுங்க. கண்டிப்பாக நமக்கு தேவையான பணம் ஏதோ ஒரு வழியில் வந்து சேரும். இது பொய் இல்லைங்க, நிஜமா எங்கள் வாழ்க்கையில் நிறைய டைம் நடந்திருக்கு. நாங்களும் இதை ஜஸ்ட் லைக் தானே எடுத்தோம். அதை செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் மாற்றங்கள் தெரிஞ்சது. நீங்களும் செஞ்சு பாருங்க. கடன் கொடுக்கறதானாலும் அவங்களுக்கு மனசு வரணும் இல்லையா, கொடுக்கணும்னு சொல்லி. ஏதோ ஒரு வழியில் பணம் வரும். நல்ல வழியில் தான், கெட்ட வழியில் கிடையாது. சாமி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த பாட்டை போட்டுட்டு காயின்ஸ் எல்லாம் முன்னாடி லக்ஷ்மிக்கு முன்னாடி எடுத்து அந்த கண்ணாடி குவளையிலேருந்து எடுத்து திரும்ப போடுங்க. அதில் ஒரு சவுண்டு வருமே, அந்த சவுண்டு வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமாமா. அப்புறம் வாசனை பொருட்கள் எல்லாம் அந்த காயின் மேலே வச்சுக்கோங்க. ஏலக்காய் வச்சுக்கலாம், கிராம்பு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வாசனை பொருட்கள் எல்லாம் வைக்கும்போது அதுவுமே அவங்களுக்கு மிகவும் பிடித்த பொருள்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து பயனடைஞ்சிருக்கேன். என்னால் வந்து நீங்களும் பயனடையணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லி தரணும். அதுதான் என் மைண்டில் இருக்குது. நமக்கு தெரிஞ்சதை நம்மோட வைக்கக்கூடாது இல்லையா? என்னோட டே இப்படி தான் போச்சு. இப்போ வீடியோக்குள்ளே வரலாமா? இப்போ என்னோட பூஜை ரூமை பாருங்கள். இப்படி சிம்பிளாக தான் இருக்குது. ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு, விளக்கெல்லாம் வச்சு, குட்டி குட்டி சிலையெல்லாம் வச்சு பூஜைலாம் செஞ்சிட்ருக்கேன். ஆனால் இதுக்குமே இன்னும் கொஞ்சம் மேக் ஓவர் பண்ணணும்னு சொல்லி தான் ChatGPT கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தேன். ஏன்னா ஃபோட்டோஸ்க்கு மேலே பிளாங்காக இருக்குது, 2 ஸ்லாபுமே பிளாங்காக தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் ஐடியா கொடுத்துருந்தாங்க. அதை யூஸ் பண்ண அழகாக என்னோட ஈஸியான பொருட்களை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். அந்த ஃபோட்டோவை எண்டிங்கில் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். என்னோட டே இன்னைக்கு இப்படி தான் போச்சு. மனநிறைவா வாழ்க வளமுடன்.